விஜய் ஆனந்த் அவர்கள். அன்பு பாலம் இதழின் ஆசிரியர், அறிஞர், பேச்சாளர், கவிஞர் என்ற பன்முக நிலைகள் கொண்ட திரு விஜயானந்தன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்து அவரை வரவேற்க தலைவர்கள். சிவமே யாவும் யாவும் சிவமே என்று சிவனுக்கு தொண்டு செய்வதற்காக வருகின்றிருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அனைவரையும் சிவநேய பேரவையின் சார்பாக அதன் நிறுவனர் மனதிற்கேய மகிழ்ச்சி ஐயா சார்பாகவும் விழாக்குழுவினர் சார்பாகவும் வரவேற்று வருகிறோம். இன்று நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விழாவின் தொடக்கமாக புத்துநிகர் மங்கையர் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைக்கும் நிகழ்வு அரங்கேறுகிறது. திருமதி ஷியாமலா அம்மையார் குழுவினர் குத்துவிளக்கேற்றுகின்றனர். திருமதி ஷியாமலா குழுவினுடைய திருவிளக்கேற்றலாக ஆரம்பமாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து விழா சிறப்புற நிறைவேற சிவ பூஜையையும் வழங்கிட திரு ஜே பிரதீப் குழுவினர் மேடையை அலங்கரிக்கின்றனர். ஓம் திரியம்பகம் நிதாமகே சுகந்தம் புஷ்யவர்தனம் உருவார்கமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷயமாம் ததாத் ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமுதேஷாய சர்வாய மகாதேவாய தே நமோ நமः. கௌரி மிமாகலினாதேகபதீதபதே சாதுஷ்பதே அஷ்டாபதே நவதி பபூதி சகஸ்ராட்சரா பூர்வவஸ்வரோம் அஸ்மின் பிம்பே கௌரி சமேத அமிர்தவர்த்திந்திரியம் சிவதாம் எம்பிகா சமேத சமேஷ பரமேஸ்வரம் தியாயாமி ஆவாகயாமி ஆசனாதிபசாரார்த்தம் அக்ஷதாம் சமர்ப்பயாமி. ஓம் இருக்கத்தம்புலியும் அபித குஜாம்பா சமேத ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமினே நமः. ஓமாம்புலியுர் புஷ்பலதாம்பிகா சமேத பிரணவபுரீஸ்வர சுவாமினே நமः. கணாட்டம்புலியுர் காணமர் வல்லி சமேத பதஞ்சலீஸ்வர சுவாமினே நமः. சிதம்பரம் சிவகாம சுந்தரி சமேத சபாநாயக சுவாமினே நமः. சிவபுரி கணகாம்பிகா சமேத மத்தியானேஸ்வர சுவாமினே நமः. நமோ நமः. சாகம் பாக்கம் பக்ஷம் போஜ்யம் லேக்கியம் பேயம் காக்கியம் தோயம் இத்தியாதீனாம் ஸ்வரூபம் நாரிகேல கண்டத்வயம் கதலி பல தாம்பூலம் அமிர்தம் சர்வம் மகாநைவேத்யம் நிவேதயாமி. நைவேத்யானந்தரமிதவாசமணியம் பூர்வவஸ்துவः சமாதல சம்யுக்தம் போகவாகசமன்விதம் ஏலாலவங்க சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருக்யதா. பூர்வவஸ்துவः பூகீபல சமாயுக்தம் நாகவல்லி தலேருதம் கற்பூரச்சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் ஆராதித பாரதி பரமேஸ்வராய நமோ நமः. एतत् सर्वं महानैवेद्यं निवेदयामि. नैवेद्यानन्तरमिदमाचमनीयं समस्तोपचारान् समर्पयामि. नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेव चित्रयंबकाय त्रिपुरान्धकाय त्रिकालाग्निकालाय कालाग्नि नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदा श्रीमन्महादेवाय नमः. ब्रह्माधिपतिर्ब्रह्मणोऽधिपतिर्ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो. तन्नो रुद्र प्रचोदयात्. अघोरेभ्यो तघोरेभ्यो घोरघोरधरेभ्यः सर्वेभ्यः सर्वेभ्यो नमस्ते. देवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय सर्वभूतमनाय नमो मनोन्मनाय नमः. सत्यो जातं प्रवत्यामि
भवे भवेनाति भवे भवस्वमां भवोद्भव नमो हिरण्यवर्णाय हिरण्यरूपाय हिरण्यलिकापतये उमापत पन्नल नमो नमः आराधित पार्वती परमेश्वराय नमो नमः आनन्दमितं कोलाहल प्रज्वलित कर्पूर नीराजन सन्दीपं दर्शयामि आत्मनि दिव्य रक्षान्धारयामि ओम हर तेजसा मासम नज्मि देवता रक्षा शिरसा गृह्णामि ओम योपां पुष्पं वेदा पुष्पवान् प्रजावान् वशमान् भवति चन्द्रमा वै अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् वशमान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति अपामायतनम् आयतनवान् भवते वायुर्वा अपामायतनम् आयतनवान् असौ वै तपन्नपामायतनम् आयतनवान् भवति चन्द्रमा वा अपामायतनम् திரு சுப்பையா அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி மணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி பிடியதன்னொரு உமை கொளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரீட கடிகணபதி வர அருளி நன்மிகு கோடை கடிகணபதி வர அருளி நன்மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறையிற அடுத்ததாக திருமுறை கீதம் பாட திரு அருணை முருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாதோ அடிமை பூண்டேனுக்கே எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டேனுக்கே அறியானை அந்தணர்தம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான் முகனை கனைகடலை குலவரையை கலந்து நின்ற பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. வள்ளல் பெருந்தகை திரு ந. முத்துக்குமாரசாமி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருடைய திருக்கரங்களால் மாணவர்களுக்கான சிறப்பு விருதுகளும் கல்வி உதவியும் வழங்கப்பட இருக்கின்றன. வள்ளல் பெருந்தகை ஐயா திரு ந. முத்துக்குமாரசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கல்வி உதவித்தொகை பெறுகிறார் யுவஸ்ரீ. ரூபாய் 20,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஷர்வேஷ் ரூபாய் 5,000 கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அன்ஷிகாவிற்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. திரு நாராயணசாமி அவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார். சிவநேய பிரிவினுடைய நிறுவனர் ஐயா மகஸ்ரீ திருக்கரத்தால். செல்வி மாதங்கி, சாய் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சிறப்பு விருந்தினர்கள் அமுதசுரபி ஆசிரியர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிவநேய பிரிவினுடைய நிறுவனர் ஐயா மகஸ்ரீ அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்.
புது புனலின் பெருவனப்போ புள்ளினத்தின் இன்னிசையோ குற்றால அருவிதரும் குளுகுளுப்போ ஜிலுஜிலுப்போ முக்கடலின் சங்கமமோ என திகைக்க வைக்கும் பேச்சாளர் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களினுடைய உரை. அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு காலை பொழுது. குழந்தைகள் மிக அழகாக பக்தி பாடல்களை பாட இந்த அரங்கம் பக்தி உணர்வில் திளைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஸ்ரீராம நவமி. நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, நமது இந்திய சுதந்திர போராட்டத்தில் நாம் வெற்றியடைந்ததற்கு முக்கியமான காரணம் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி நிகழ்த்திய ரகுபதி ராகவ ராஜாராம் என்கிற அந்த ராமநாம பஜனை. தெய்வத்தை வழிபட்டு, ராமனை வழிபட்டு, ஸ்ரீ அரவிந்தர் போன்ற ஒரு கண்ணனை வழிபட்டு மக்களிடையே சுதந்திர எழுச்சியை உண்டாக்கி நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு எந்த கருவியின் மூலம் சுதந்திரம் பெற்றோமோ அந்த கருவியை மறந்து வேறு திசையில் பயணித்தால் சுதந்திர இந்தியா எப்படி சுபிட்சத்தை அடையும்? எனவே நம்முடைய பாரத தேசத்து மக்களின் மனங்களெல்லாம் ஆழமான ஆன்மீக வேரை கொண்டவை. அதை மீண்டும் துளிர்க்க செய்வதன் மூலம்தான் நமது தேசம் மறுபடியும் ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியும். அதை ஒட்டிய செயல்பாடுகள் சமீப காலமாக வளர்ந்து வருவதை பார்க்கிறோம். என்றாலும் கூட மகஸ்ரீ சிவனேசன் போன்ற அன்பர்கள் தொடங்கி நடத்துகிற இத்தகைய மன்றங்கள் தான் இளைய தலைமுறையிடம் ஆன்மீகத்தை, பக்தியை கொண்டு சேர்க்கின்றன. அந்த வகையில் தமிழ் சமுதாயம் இவருக்கும் இவரை போல் பக்தி சார்ந்த அமைப்புகள் நடத்துபவர்களுக்கும் பெரிதும் கடன்பட்டிருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் சக பேச்சாளராக என்னுடன் அமர்ந்திருக்கிற சகோதரி வான்மதி உள்பட, இங்கு என் முன்னே அமர்ந்திருக்கிற சகோதரிகள், இன்று விருது பெறப்போகிற சகோதரிகள் உள்பட எல்லா பெண்மணிகளும் முக்கியமான சில செய்திகளை அறிய வேண்டும். அத்தகைய செய்திகளை இங்கு சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்கிற கண்ணோட்டத்தில் உங்கள் முன் வந்து நிற்கிறேன். ஒரு தேர்ந்த அவையாக ஒரு ஒருங்கிணைப்பாளர் மிகச்சிறப்பாக திருந்திய உச்சரிப்பில் ஒருங்கிணைப்பு உரை வழங்க இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. ஏற்கனவே என் நெஞ்சை தொட்ட பிரமுகர் இப்போது மறுபடி உண்மையிலேயே என் நெஞ்சை தொட்டு என் மனதை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறார். நம்முடைய வேதகால பாரம்பரியம் நிறைந்த இந்த சனாதன தர்மத்தில், ஆன்மீகத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்பதை கடந்த கால வரலாற்று செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. மற்ற மதங்களைப் போல பெண்களை இரண்டாம் பட்சமாக நடத்துகிற ஒரு மதம் அல்ல நம்முடைய இந்து மதம். ஆனால் காலப்போக்கில் நமது மதத்தில் தொடக்கத்தில் இல்லாத சில சங்கடங்கள் நேர்ந்தன. அதில் ஒன்று தீண்டாமை, இன்னொன்று பெண்களுக்கான உரிமைகளை மறுத்தது, பெண் கல்வியை மறுத்தது. கல்வி கடவுளாக பிரம்மனை கும்பிடாமல் சரஸ்வதியைத்தான் கும்பிடுகிறோம். அப்படி பெண்ணையே கல்வி கடவுளாக கும்பிடுகிற நாம் கடந்த சில நூற்றாண்டுகளில் பெண் கல்வியை அவர்களுக்கு வழங்க மறுத்தோம். அதனால் ஏற்படுகிற விளைவுகள், மகாகவி பாரதியார் அவ்வளவு பெரிய அறிவுஜீவியாக இருந்தும் கூட நிவேதிகாவை சந்தித்து அவரது அறிவுரையை கேட்ட பிறகுதான் பெண்களுக்கு இன்னும் கூடுதலான சம உரிமை கொடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம், அந்த காலகட்டத்தில் வார்க்கப்பட்ட ஆண் மனத்தில் பெண்கள் என்றால் இரண்டாம் குடிமக்கள் என்கிற மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு இருந்திருக்கிறது. அதிலிருந்து ஆண்கள் விடுபட முயன்றார்கள். அப்படிப்பட்ட முயற்சியில் ஒன்றுதான் பின்னால் பாரதியார் எழுதிய கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ
பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை ஏற்றிடும் காணீர் என்கிற பாடல்கள் எல்லாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கிற உன்னதமான அவதார புருஷருடைய குருவாக இருந்து அவருக்கு அத்தனை தாந்திரிக சாதனைகளையும் கற்பித்த பெருமைக்குரியவர் பைரவி பிராமணி என்கிற பெண்மணி. பரமஹம்சருடைய குரு ஒரு பெண்மணி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆஞ்சநேய உபாசனை உள்பட அனைத்து உபாசனைகளிலும் பரமஹம்சர் ஈடுபட்டார். தெய்வத்தை தொழுவது என்பது, மந்திர ஜபம் செய்வது என்பது, சஷ்டி கவசம் சொல்வது என்பது, இவையெல்லாம் கட்டாயம் பலன் தரும். ஆனால் முழுமையான மன ஒருமைப்பாட்டோடு அதை நிகழ்த்த வேண்டும். காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினை நோக்க, அந்த குக்கர் கொஞ்சம் சின்னது பண்ணுமா, தாக்க தாக்க தடையற தாக்க, கூரியர் வந்துருச்சான்னு பாரு என்று சொன்னால் அந்த மந்திரங்கள் அதனுடைய பூரண சக்தியை வழங்காது. அப்படியானால் எப்படி நாம் தெய்வத்தை வழிபட வேண்டும்? சிவனேய பேரவையில் உறுப்பினர்களாக அன்பர்களாக இருக்கிற நீங்கள் தெய்வத்தை வழிபடுகிற போது உண்மையாக எப்படி வழிபட வேண்டும் என்பதை பரமஹம்சர் நமக்கு கற்றுத்தருகிறார். பரமஹம்சர் வாழ்வின் கடைசி 4.5 ஆண்டுகள் அவரோடு இருந்த எம் என்று தன்னை அழைத்துக் கொண்ட மகேந்திரநாத் குப்தா நாட்குறிப்பு எழுதி அது ராமகிருஷ்ண மடத்தில் புத்தகமாக வந்திருக்கிறது. ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் என்கிற 3 பாக நூல். நம்மில் பலருக்கு என்னையும் உள்ளிட்டு சம்ஸ்கிருதம் சரிவர தெரியாது. சில ஸ்லோகங்களை சொல்லுவோம். இங்கு அழகாக பல சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சகோதரிகள் சொன்னார்கள். பொருள் புரிந்து கொள்ள அடுத்தவர்களைத்தான் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலைமை நமக்கு. 4 வேதங்களையும் பயின்றவர்கள் கூட வேதத்தை கிளிப்பிள்ளை ஒப்பிப்பது போல் ஒப்பிக்கிறார்கள். அதற்கு ஒரு பலன் இருக்கிறது என்றாலும் வேதத்தின் பொருளை உணர வேண்டும். அரவிந்தர் வேதத்தை ஆராய்ந்து பொருளை உணர்ந்தார். அன்னை வேத ஆராய்ச்சி செய்தார். தங்களுடைய ஞானம் என்கிற அக்னியின் மூலமாக வேதத்தை சோதனை குழாயில் போட்டு அதனுடைய உண்மைகள் என்ன என்று அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்படியானால் எப்படி பக்தி செய்ய வேண்டும் என்றால் அந்த அமுத மொழிகள் நூலில் ஒரு செய்தி வருகிறது. பைரவி பிராமணியிடம் தாந்திரிக சாதனைகளை கற்றுக்கொண்ட பரமஹம்சர் ஆஞ்சநேய உபாசனை செய்ய முடிவு செய்தார். ஆஞ்சநேயராகவே தன்னை நினைத்துக் கொண்டு ஆஞ்சநேயரை வழிபடுவது. இன்றைய தினத்தில் இந்த விஷயத்தை சொல்வதும் கேட்பதும் பெரிய புண்ணியம். பரமஹம்சர் மரத்தின் மேல் அமர்ந்தார். தேங்காயை மட்டுமே கடித்து சாப்பிட்டார். தன்னை ஆஞ்சநேயராக நினைத்துக் கொண்டார். ஆஞ்சநேயர் சிந்தனைகளில் மூழ்கினார். அப்படி சிறிது காலம் கழிந்தது. பிறகு அந்த உபாசனையிலிருந்து விடுபட்டு கீழே இறங்கி வந்தார். சுவாமி சாரதானந்தர் பரமஹம்சரின் பிரதான சீடர் எழுதுகிறார், அதன் பிறகு பரமஹம்சரின் முதுகுத்தண்டின் கீழே வால் போல் 2.5 சென்டிமீட்டருக்கு தோல் வளர்ந்திருந்தது. 5-6 மாதங்கள் கழித்துத்தான் மெல்ல மெல்ல அந்த தோல் வளர்ச்சி மங்கி மறைந்தது என்று எழுதுகிறார். ஆஞ்சநேயராக அவர் தன்னை நினைத்து கொண்ட போது ஆஞ்சநேயராகவே மாறி இருந்தார். பக்தி என்பது அப்படி இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் சொல்கிறோம், எத்தனையோ கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்கிறோம். உங்கள் அனைவரிடமும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறார்கள், உண்மையாகவே விரதம் இருக்கிறார்கள். போலி விரதம் இருக்கிற நபர்களை பற்றி நான் பேசவில்லை. உண்மையாக விரதம் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள்? அசைவம் சாப்பிடுவதில்லை. சிலர் காலில் செருப்பு அணிவதில்லை. அதை நான் ஆதரிப்பதில்லை. இந்த சூழலில் காலில் செருப்பு அணிய வேண்டும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் மாலை அணிந்து கொள்கிறார்கள், 2 வேளை குளிக்கிறார்கள், ஐயப்பன் தோத்திரங்களை பாடுகிறார்கள். 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து, உண்மையாக விரதம் இருந்து மலைக்கு போய்விட்டு வருகிறார்கள். ஆக தனி மனித ஒழுக்கத்தை ஆன்மீகத்தோடு நாம் இணைத்திருக்கிறோம், அது நல்லதுதான். ஆனால் சமுதாய ஒழுக்கத்தை ஆன்மீகத்தோடு இணைத்தோமா? ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிற அனைவரும் வாழ்நாள் முழுவதும் லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று உறுதி பூண்டால் நாடு எங்கு போகும்? யோசித்தோமா? கும்பமேளாவில் கூடிய இத்தனை பக்தர்கள்
அவர்கள் அனைவரும் நாங்கள் ஆன்மீக வழிபட்டவர்கள், நாங்கள் ராம பக்தர்கள், நாங்கள் சிவ பக்தர்கள், எனவே நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம் என்று முடிவு செய்தால் இந்த தேசம் இன்று இருக்கிற நிலையில இருக்கும். ஒரு காலத்தில் மக்கள் அப்படி இருந்தார்கள். மகாத்மா காந்தி காலத்தில், வ.உ. சிதம்பரம் பிள்ளை காலத்தில், மகாகவி பாரதியார் காலத்தில் ஆன்மீகம் என்பது சமுதாய ஒழுக்கத்தோடும் இணைந்திருந்தது. இப்பொழுது லஞ்சம் வாங்கிய பணத்தில் கொஞ்சத்தை கொண்டு போய் கடவுள் உண்டியலில் போட்டு விட்டால் சமாதானமாகி விடுகிற மனப்பான்மை வந்துவிட்டது. லஞ்சத்தில் கடவுளையும் பங்காளி ஆக்குகிறோம் இல்லையா? எனவே உண்மையான ஆன்மீகத்தை இன்றைய இளைய தலைமுறையின் மனத்தில் நாம் விதைக்க வேண்டும். ஆழமாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். அடுத்ததாக தம்முடைய உரையால் அரங்கத்தினரை கட்டிப்போட வருபவர் தொழில் முனைவர், பாவையர் மலர் மாத இதழுடைய ஆசிரியர் திருமதி மா வான்மதி அவர்கள். சொந்தமாக தொழில் தொடங்கு, சுற்றும் இப்பூமி உனை தொடர்ந்து என்ற வரிகளுக்கு இலக்கணமாக சொந்தமாக தொழில் தொடங்கி உலகை மட்டும் வளம் வராமல் இளைய தலைமுறைக்கு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் முனைவர் அம்மா வான்மதி அவர்களை உரையாற்ற அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். பேசுற அளவுக்கு அறிவு ஞானமும் பக்தி ஞானமும் எனக்கு இருக்கான்னு தெரியல. ஏன்னா இங்க எதிரில் பார்க்குற மகளிர் எல்லாரையும் பார்க்கும்போது ஆன்மீக உடையில், ஆன்மீக தோற்றத்துல பார்க்கறதுக்கே ஒரு அம்சமா, மனதுக்கு இதமா, ஒரு மாதிரி நல்லா இருக்கு, சூழல் நல்லா இருக்கு. எனக்கு முந்தைய பேசின திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா எவ்வளவு தூரத்துக்கு ஆன்மீகத்துல பேசுவாங்க, அவங்களுடைய இதழ் பணி எவ்வளோ ஆழமானது, ஆன்மீகம் குறித்து அவர்களுடைய பார்வை எவ்வளோ விசாலமானதுன்ட்டு உலகத்துக்கு தெரியும். இப்ப பேசின அந்த 20 மணித்துளிகள்ல கூட அவர்களுடைய ஆழ்ந்த அறிவு நம்மளுக்கு புலப்படும். அவர்கள் சொன்ன மாதிரி தான் அவர்களை நேர்ல பார்த்து அவங்க என்ன பேசுறாங்க, அவங்களுடைய தலைக்கு பின்னாடி என்ன ஒளிவட்டம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் நம்மளுக்கு இல்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் அவங்களுடைய பயணத்துல என்னெல்லாம் பேசியிருக்காங்க, என்ன மக்களுக்கு சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அப்படி நான் பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் இங்க 2 பேர் சொல்லணும்னா இயேசுநேசன் மகர்ஸ்ரீ ஐயாவையும் திருப்பூர் கிருஷ்ணன் ஐயாவையும் சொல்லலாம். என்னுடைய பார்வையில் ஆன்மீகம்ங்கிறது நான் ஒரு வட்டம் வச்சிருக்கேன். என்னுடைய உடையிலையோ உருவத்திலேயோ செயல்லையோ நான் அந்த ஆன்மீகத்தை வெளிப்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. எல்லா பெண்கள் மாதிரி தான் சாமி கும்பிடுறது, சாமி கோவிலுக்கு போறது, இவ்வளவுதான் என்னுடைய ஆன்மீகமா இருந்தது. இந்த விரதம் இருக்கிறது, காவடி எடுக்கிறது, இல்லைன்னா இவர்களை மாதிரி சிவனடியர்களை உருகி உள்ளம் உருகி பாடல் பாடுறது, அப்படியான பணி எனக்கு இல்லை. ஏன்னா என்னுடைய வாய்ப்பு அப்படி எனக்கு கிடைக்கல, அந்த சூழல்ல நான் வளரல. எல்லாம் வல்ல இறை எல்லாருக்குமே அருளும், எந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த சக்தியையும் கண்டிப்பாக வழங்கணும். வழங்குற வாய்ப்பு கிட்டுச்சுன்னா அதை பயன்படுத்திக்கணும். எல்லா விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கையா ஒரு வாய்ப்பு எங்க கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தேடலோட எல்லாருமே இருக்கணும். அந்த தேடலை இதே மாதிரியான மன்றம், ஒரு ஆன்மீகம் பேசக்கூடிய இடம், ஆன்மீகம் பேசக்கூடிய பெரியவர்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க எல்லாருக்கும் முன்பே அந்த நம்பிக்கை இருக்குங்கிறது உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. உங்க எல்லார் மத்தியிலையும் இதுதான் பேசணும்னு எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் எனக்கு தோன்றிய சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு மனமகிழ்வு தரதை விட எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு மன நிறைவையும் மகிழ்ச்சியும் எனக்கு இது தந்திருக்கு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். நம்ம அவருடைய அனைவருக்கும் இதுக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகணும். அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இல்லைன்னா அவங்கள பற்றியும் ஐயாவை பற்றி, ஐயாவினுடைய பேச்சு கேட்கணுன்னே நான் ஆனந்தத்தோட போய் கூப்பிட்டு வந்தேன். இப்போ அடுத்து பேச போகிறவங்கள்லாம் என்னுடைய விருப்பப்பட்டவர்கள் தான். ஒவ்வொருத்தரும் பேச போகிறாங்க, நீங்கள் கண்டு கழிக்க போகிறீங்க. நூல் வெளியீடுன்றது ஒரு சாதனம், அவ்வளவுதான். நான் எழுதுறேன், அதை இந்த இடத்துல வெளியிடுறேன்னா நான் அதிகம் பேச மாட்டேன். அவங்கள பேச வச்சு அழகு பண்ணி அவங்கள கேட்க வைக்கிறோம். எனக்கு வேண்டியது அவங்க சொன்ன மாதிரி இறைவன் தான். அருவமோ உருவமோ நான் வீட்டுக்குள்ளே உட்காந்து நினைக்கிறேன்னா அவர் இவரை முகத்தையா நினைக்கிறேன், சிவனேன்றோம். சிவன் எப்படி இருப்பார்? அருவமாக இருப்பார்.
உருவமாக இருப்பார். நீ எப்படி எண்ணுகிறாயோ அப்படி இருப்பார். இந்த தத்துவத்தின் அடிப்படையிலே தான் என் அப்பன் எம்பெருமான் சிவனை எண்ணிக்கொண்டிருக்கிறவனுக்கு இத்தகைய வாய்ப்பை கொடுத்து இங்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவரையாக நான் சொன்ன நேரம் ஆகும். அனைவருக்கும் முதற்கண் நன்றியை சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லுகிறேன். அடுத்ததாக விருது வழங்கும் நிகழ்வு. ராஜா ராஜேஸ்வரி மன்ற மகளிர் திருமதி கதிர் அமிர்தலிங்கம் அவர்கள் விருதை பெறுகிறார்கள். நம்முடைய வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி அவருக்கு தெரிவித்து மகிழ்வோம். திருமதி நாகலட்சுமி கரண் அவர்கள் இப்போது விருதை பெறுகிறார்கள். சிவனேய பேரவையினுடைய விருதை பெறுபவர் திருமதி லட்சுமி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். திருமதி கௌரி சிவபிரகாஷ் அவர்களை தொடர்ந்து திருமதி வசந்தா பொன்னுசாமி அவர்களை மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி கௌரி சிவபிரகாஷ் அவர்கள் சிவனேய பேரவையில் விருதை பெறுகிறார். அவர்களையும் மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி வசந்தா பொன்னுசாமி அவர்கள் சிவனேய பேரவையின் விருதை பெற்று மகிழ்கிறார். திருமதி பவானி ரவி அவர்கள் சிவனேய பேரவையின் விருதை பெற மேடைக்கு வருகிறார். திருமதி மஞ்சுளா தனபால் அவர்களை தொடர்ந்து திருமதி நிர்மலா தேவராஜ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். திருமதி மஞ்சுளா தனபால் அவர்கள் சிவனேய பேரவையினுடைய விருதை பெற்று மகிழ்கிறார். திருமதி நிர்மலா தேவராஜ் அவர்கள் விருதினை பெற்று மகிழ்கிறார்கள். அவரை தொடர்ந்து திருமதி சுமதி சக்திவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து திருமதி மஞ்சுளா தனசேகர் அவர்களை மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி சுமதி சக்திவேல் அவர்கள் விருதினை பெற்று மகிழ்கிறார்கள். திருமதி மஞ்சுளா தனசேகர் அவர்களை தொடர்ந்து திருமதி மல்லிகா காந்தி அவர்களை மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மஞ்சுளா தனசேகர் அவர்கள் சிவனேய பேரவையினுடைய விருதினை பெற்று மகிழ்கிறார்கள். சிறப்பு விருந்தினர்கள் திருக்கரங்களில் இருந்து திருமதி ஆனந்தலட்சுமி பெருமாள் சாமி அவர்களை மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி ஆனந்தலட்சுமி பெருமாள் சாமி அவர்கள் சிவனேய பேரவையினுடைய விருதினை பெற்று மகிழ்கிறார். சிறப்பு விருந்தினர் திருக்கரங்களிலே திருமதி நாகராணி செல்வம் அவர்களை தொடர்ந்து திருமதி அனுராதா சங்கர் அவர்களை மேடை அருகே வர கேட்டுக்கொள்கிறோம். நிறைவாக திருமதி சுஜா தீபக் அவர்களையும் மேடை அருகே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எழுத்தாளர் திரு NC மோகன்தாஸ் அவர்களுக்கு ஈசனேசன் மகஸ்ரீ அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். திருமதி அனுராதா சங்கர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். எழுத்தாளர் NC மோகன்தாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் விருதினை வழங்கி மகிழ்கிறார். திருமதி சுஜா தீபக் அவர்கள் மேடைக்கு வருகிறார். சிவனேய பேரவையினுடைய விருதினை பெறுவதற்காக எழுத்தாளர் NC மோகன்தாஸ் அவர்களை வழங்குமாறு சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் பெற்று மகிழ்கிறார் திருமதி சுஜா தீபக் அவர்கள். நம்முடைய மகளிர் விருது வாங்குகிற நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு விழுப்புரத்திலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவரை பெருமைப்படுத்தும் விதமாக சிவனேய பேரவை சார்பிலே
பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அவரை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். பொதுவாக மகளிர் விழாக்கள் என்றால் கேளிக்கை தான் இருக்கும். ஆனால் இங்கே சிந்தனைக்கு விருந்தாகவும் ஆன்மீக தகவல்களையும் வைத்து மகளிர், ஆக்சுவலாக இது மகளிர் விழா தான் ஐயா சொன்னப்போ. இது மார்ச் மாதம் நடைபெற வேண்டியது ஏப்ரல் மாதத்தில் நடைபெறுகிறது. அதில் மகளிர் அதிகமாக இருக்கின்ற இந்த ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்ற மகளிரையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்று ஐயா அவர்கள் தெரிவித்த போது உண்மையிலேயே அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருவடிக்கு நான் நன்றியை செலுத்தினேன். விருது பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.